உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்திருக்கிறார். அமைச்சர் நிர்மல்குமாருக்கு திமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என்று அமைச்சர் நிர்மல்குமார் திமிராக பேசியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என திமிராக பேசுவதாக தற்போது முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் அமைச்சர் நிர்மல்குமாரை கடுமையாக சாடியிருக்கிறார். காவிரி தொடர்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் உறக்கம் கலைத்து திருவாய் மலர்வது எப்போது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மேலும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரிலே காவிரி நீரை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு விடுவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும், கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தினமும் உயர்நிலை குழுக்களை கூட்டி வருகிறார். மேலும் டெல்லி சென்று ஒன்றிய அமைச்சர்களையும் சந்திக்கிறார். முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் கர்நாடக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் அடங்கிய அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்றைய தினம் அறிவித்திருக்க என்றும் கூறியிருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையில் தொடர்ச்சியாக தாவேக அரசு மெத்தனம் காட்டுவதாகவும், மேலும் கட்சி அதாவது குறிப்பாக இந்த விஷயத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு பெரிய அளவில் முக்கியத்துவம் காட்டவில்லை என்றும் தெரிவித்திருக்கார். மேலும் அமைச்சர் நிர்மல்குமார் ஒருபடி மேலே சென்று தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்து வரும் கட்சிகள் உட்பட தமிழ்நாட்டின் அனைத்து எதிர்கட்சிகளுக்கும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுவது போல கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். காவிரி நடுவர் மன்றம் தலைவர் கலைஞர் அவர்களுடைய அவர் குறிப்பிட்ட அடிப்படையில் குறித்தும் அவதூறாக பேசியிருக்க என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே நீர்வளத்துறைக்கு அமைச்சரான திரு ஆனந்த் அவர்கள் மேகதாது அணை தொடர்பாக இதுவரை வெளிப்படையாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் குறித்த நிர்மல்குமார் அவர்களுடைய கருத்தையும் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை எனும் அவரது நிலைப்பாட்டையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக உடனடியாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை நிலைநாட்டும் வகையில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், மேலும் தொடர்ச்சியாக இத்தகைய பேச்சுக்களை நிறுத்திவிட்டு தொடர்ச்சியாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி தற்போது தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.